ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் தண்ணியில் போட்டிருக்கேன் அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஒரு கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் தான் தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஓவனை ஆட் பண்ணுறப்ப கல்பாசி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 பேர்த்துக்கு அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். பட்டை 2 சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுமே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வணங்கினா போதும். வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க. வணங்கினதுக்கு அப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வணக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியோடு சேர்த்து காயில் போட்டுக்கலாம். தண்ணி கீழே ஊற்றிட வேண்டாம். இப்போ இந்த வெஜிடபிள் எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே காய் வெந்துட்டுருக்கட்டும். இது வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காவை திருவனதை சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை நிறையா சேர்த்தாதீங்க. இந்த குருமா திக்காகிறதுக்காக தான் இந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும்.
இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ வந்து நம்ம நல்லா கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா குருமா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும், நான் இறக்கிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குருமாவை கொதிக்க வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.